வணக்க நண்பர்களே 2026 T20 வேர்ல்டு பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து சும்மா கோலாகலமா தொடங்க போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் எல்லோரோட மனதிலும் ஓடிக்கொண்டு தான் இருக்கும். என்ன அப்படி ஒரு கேள்வி அப்படின்னா, இந்த வருஷம் 2026 T20 வேர்ல்டு கப்ல அந்த செமி ஃபைனலுக்குள்ள நுழைய போற அந்த 4 அணிகள் எதுவா இருக்கும் அப்படின்ட்டு பல பேரோட மனதில கேள்வி ஓடிக்கிட்டு தான் இருக்கும். பிளஸ் அந்த 4 அணிகள் எதுவா இருக்க வாய்ப்பு அதிகமா இருக்கு. இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்ல இந்த 4 அணி செமிஃபைனல் போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்ட்டு ஒரு சின்ன ஒரு அனலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ பொறுத்தவரைக்கும். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரொம்ப பிடித்த விராட் கோலியா, ரோஹித் சர்மாவா யாரை உங்களுக்கு அதிகம் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்க சப்போர்ட்டிவ் ஆதரிங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. வாங்க தெளிவா நம்ம வீடியோ பார்த்துடலாம் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே, இந்தியா வெர்சஸ் இலங்கை இரண்டு நாடுகள் இணைந்து நடத்தும் இந்த T20 2026 T20 வேர்ல்டு கப்ல இந்த வருஷம் செமிஃபைனலுக்கு யாருப்பா போவா? இவ்வளோ நாடுகள் இருக்காங்க, எல்லா டீமுமே T20ல பக்காவா தெரியுறாங்க. இப்படிப்பட்ட சூழல்ல எந்த ஒரு 4 அணி இந்த வருஷம் செமிஃபைனலுக்கு போறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படிங்கிறதா பல ரசிகர்களோட கேள்வியே இருந்துகிட்டு இருக்கு. பிளஸ் அந்த கேள்விக்கெல்லாம் ஒரு சின்ன ஒரு இன்ட்டு கொடுக்குற மாதிரி நான் ஒரு 4 அணி உருவாக்கியிருக்கேன். பிளஸ் அந்த 4 அணி எந்த அணி அப்படிங்கிறது வீடியோவில் பார்த்தலாம் நண்பர்களே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இந்தியாவை தான் பதிவு பண்ணுவேன். இந்தியாவில் நடக்குது, நம்ம ஊரில் நடக்குது. லாஸ்ட் இயர் டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்கிறோம். ப்ளஸ் இந்த வருஷம் மீண்டும் நம்ம சாம்பியன் ஆகிறதுக்கு நிறைய ஹோப்புங்க நம்ம டீமில் இருக்கிறாங்க. ப்ளஸ் நம்மகிட்ட இருக்க டீம் பிளேயர்ஸும் இந்த மாதிரி தான் இருக்காங்க. எஸ்பெஷலி ஓப்பனிங் பேட்ஸ்மேன் அபிஷேக் சர்மாவிலேருந்து திலக் வர்மாவிலேருந்து நம்ம சூரியகுமார் யாதவ்லேருந்து ஒரு தரமான ஒரு பேட்டிங் யூனிட்டு. ப்ளஸ் ஆல்ரவுண்டர்னு எடுத்துக்கிட்டா அக்சர் பட்டேல், ஹர்திக் பாண்டியன் ப்ளஸ் வேறு ரகத்தில் இருக்காங்க இவங்க 2 பேரும். அது மட்டும் இல்லாமல் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டையும் எடுத்து பார்த்தீங்கன்னா பும்ரா அண்டு நம்மளோட வருண் சக்கரவர்த்தி, குல்தீப் ப்ளஸ் ஹர்தீப் பவுலிங் யூனிட்டே பார்த்தீங்கன்னா ஒரு பக்காவான ஒரு யூனிட்டாக இருக்குது. ஓவரால் பார்த்தீங்கன்னா செம்ம ஒரு பேலன்ஸ்டான ஒரு இந்தியன் டீமாக தெரியுறாங்க. ப்ளஸ் இந்த ஸ்குவாடை பார்க்கும் போதே ஒரு தீ மாதிரி இருக்குது. இந்த தீல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பெரிய விஷயம் மட்டும்தான் தவறாக தெரியுது இந்த ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும். சூரியகுமாரோட அந்த ஃபார்ம் அவுட் அதை மட்டும் அவர் சரி செஞ்சிட்டாருன்னு வச்சுங்க, இந்தியன் டீமை கொஞ்சம் கூட அசைக்க முடியாதுங்க. சும்மா வேற மாதிரி இப்போ இருப்பாங்க இந்த வருஷம் 2026 T20 வேர்ல்டு கப்ல. சூரியகுமார் யாதவ் மட்டும் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இருக்காரு. ப்ளஸ் அவரும் இந்த நியூசிலாந்துக்கு எதிரான T20 மேட்சஸில் அவரோட ஃபார்மை டெவலப் பண்ணிட்டாருன்னா இந்தியன் டீம் பக்காவாக இருக்கும். ப்ளஸ் இப்போவே இந்தியன் டீம் சூப்பராக தான் இருக்குது, மாசாக தான் இருக்குது. ஆனால் அவரோட ஃபார்ம் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிட்டாருன்னா மட்டும் போதும், இந்தியன் டீமை யாராலையும் அடிக்க முடியாது. கப்பு இந்த வருஷம் நமக்கு தான் அப்படின்ட்டு வெறி கொண்டு வேட்டையாடிடுவாங்க. ஓகே, ஒரு செமி ஃபைனலிஸ்ட் நம்ம சொல்லிட்டோம். இரண்டாவது ஃபைனலிஸ்ட் யார் வருவாங்க அப்படிங்கிறது எல்லாருடைய கருத்திலும் முதல் டீமாக வரும். எல்லாரும் யோசிக்கிற டீம், இந்த டீம் எப்படியும் செமி அண்ட் ஃபைனல் வந்துடும் அப்படின்னு சொல்லக்கூடிய டீம்னா அந்த மஞ்சள் ஜெர்சி டீம் தாங்க. அதாவது ஆஸ்திரேலியா தான். ஆஸ்திரேலியா எப்படியாவது பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் அப்படியே தடுமாறுவாங்க. ப்ளஸ் இவங்க செமிஃபைனல் வர்றதுக்கே வாய்ப்பு. ஏன்னா மொதல் மேட்ச்சே திடீர்னு தோப்பாங்க, 2-3 மேட்ச் திடீர்னு தோப்பாங்க. லீக் ஸ்டேஜஸ்லேயே பார்த்தீங்கன்னா டஃப்பாக இருப்பாங்க. கடைசி ஒரு பொசிஷனில் எப்படியாவது உள்ளே வருவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேருந்து தான் வருவாங்கன்னே தெரியாது. கண் மாதிரி செமிஃபைனலில் நிற்பாங்க. அவங்களோட இந்த ஐசிசி டோர்னமெண்ட்டுன்னு வந்துட்டாவே ஆஸ்திரேலியா வேற ரகம்னு நம்ம சொல்லி ஆகணும். ப்ளஸ் ஆரம்பத்தில் அவங்களோட அந்த தடுமாறெல்லாம் பார்த்துட்டு ஆஸ்திரேலியா இந்த வருஷம் அவ்வளோதான்யா, இந்த T20 வேர்ல்டு கப் செமிஃபைனலுக்குள்ளே வரமாட்டாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு அந்த லக்கு ஃபேக்டரி எங்கே தான் உருவாமோ. ப்ளஸ் லக்கு ஃபேக்டரினோட சொல்ல முடியாது. எப்படியாவது இந்த மேட்ச் ஜெயிச்சா செமிக்குள்ளே அப்படின்னு நீங்கள் சொல்லிடுங்க. எப்படியாவது உசுரை கொடுத்து விளையாடுவாங்க ஆஸ்திரேலியன் பிளேயர்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட கடைசி வரைக்கும் மூச்சை போடுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓவர்லேருந்து கடைசி ஓவர் வரைக்கும். ப்ளஸ் விடாமுயற்சியை கைவிடாத டீம்னா நான் ஆஸ்திரேலியாவை ஆணித்தரமாக சொல்லுவேன். எப்படியாவது ஜெயிச்சு இந்த வருஷம் நம்ம உள்ளே போயிடணும், கடைசி வரைக்கும் போடுவாங்க. இந்த மேட்ச் ஆஸ்திரேலியாவுக்கு ஜெயிக்காதியா அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கப்போம். அதையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் தோத்தாலும் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியை கைவிட மாட்டேன்ட்டு ஒரு வெறி கொண்ட வேங்கையாட்டம் விளையாடுவாங்க. ப்ளஸ் அதுதான் ஆஸ்திரேலியா. அப்படிப்பட்ட டீம் எப்படியாவது அடிச்சு பிடிச்சாவது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி செமிஃபைனலுக்குள்ளே நுழைஞ்சிருவாங்க. ப்ளஸ் செமிஃபைனலுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. அடுத்தது அவங்க ஃபைனலில் தான் உட்காருவாங்க. அந்த மாதிரி ஒரு தரமான டீம் ஆஸ்திரேலியா எப்போவுமே. ப்ளஸ் ஆஸ்திரேலியாவை சாதாரணமாக எடை போட முடியாது. ஆஸ்திரேலியா மாதிரி ஒரு அணி கம்பல்சரி செமிஃபைனலுக்கு உறுதிங்க.
ஓகே. 3வது டீம் எதா இருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. உடனே வந்து பார்த்தீங்கன்னா நியூசிலாந்தும்பீங்க, பாகிஸ்தானும்பீங்க. நியூசிலாந்து இல்ல, பாகிஸ்தான் இல்ல. 3வதா நம்ம சொல்லக்கூடிய அணி வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா இப்ப வந்து சச் எ ஃபார்ம்ல இருக்காங்க. எல்லா ஃபார்மட்டும் எடுத்து பாருங்க. டெஸ்ட், ஓடிஐ, T20 3 ஃபார்மட்டும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா இப்ப அப்படியே அவங்களோட ரகமே வேற மாரி இருக்கு. பிளஸ் அதெல்லாம் ஒரு காலத்துல வந்து செமி ஃபைனல் வரைக்கும் வருவாங்க சவுத் ஆப்பிரிக்கா. பிளஸ் அதுக்கப்புறம் ஃபைனலுக்கு போமாட்டாங்க. பிளஸ் அவங்களோட அந்த வீக்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. பிளஸ் ஆஸ்திரேலியா மாதிரியான ஒரு அணிகள்கிட்ட இருக்க அந்த விடாமுயற்சி, பிளஸ் வந்து கடைசி வரைக்கும் போராடுற குணம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சவுத் ஆப்பிரிக்கா அணிகிட்ட இவ்வளோ காலமா இல்லாம இருந்தது. அதனால தான் அந்த செமி ஃபைனல் வரைக்கும் கிட்டத்தட்ட ஐசிசி டோர்னமெண்ட் வந்துட்டா இழுத்து புடிச்சு உள்ள நுழைஞ்சிருவாங்க. ஆனா, நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இப்ப அதே சவுத் ஆப்பிரிக்கா இப்ப கிடையாதுங்க. இப்ப இருக்க சவுத் ஆப்பிரிக்கா செம்ம மாடர்ன் டே சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு. ஆஸ்திரேலியா கிட்ட இருக்க அதிரடி மன்னன்கள விட சவுத் ஆப்பிரிக்காவோட பவர் ஹிட்டர்ஸ் பயங்கரமா இருந்துட்டு இருக்காங்க. யார பார்த்தாலும் கடைசி வரைக்கும் 11 விக்கெட் வரைக்கும் பேட்டிங் ஆடுறாங்க. எல்லாருமே ஆல்ரவுண்டரா தான் திரியிறாங்க. யாரு வந்து இறக்குனாலும் நான் வந்து 6 அடிப்பேன், பவுண்டரி அடிப்பேன்ட்டு சும்மா வேற ரகமா தெரிஞ்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே செம்மையான ஒரு பிளேயர், செம்மையான பிளேயர்ல குவாலிட்டியான பிளேயர்ல சவுத் ஆப்பிரிக்கா அணி இப்ப வந்து உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கா அணி என்னைக்குமே அடிச்சுக்க முடியாத அளவுக்கு இப்போ ஒரு ஒரு விஸ்வரூபம் வந்து எடுத்துட்டு இருக்காங்க சவுத் ஆப்பிரிக்கா அணி. சவுத் ஆப்பிரிக்கா அணி சும்மா மாஸ் காமிச்சிட்டு இருக்காங்க. ஹென்றி கிளாசன் மாரியான ஒரு பிளேயர் மறுபடியும் கம்பேக் குடுத்திருந்தாருன்னா, அவ்வளோதான் ஒண்ணுமே பண்ணியிருக்க முடியாது. பிளஸ் அவரு இல்லாமயே வந்து பார்த்தீங்கன்னா, பிளஸ் சவுத் ஆப்பிரிக்கா அணி வேற ரகமா திரியிறாங்க. அதனால இந்த வருஷம் 2026 T20 வேர்ல்டு கப்ல செமி ஃபைனலிஸ்ட்டா நான் வந்து சவுத் ஆப்பிரிக்காவ 3வது டீமா நான் வந்து உறுதிப்படுத்துறேன். 4வது டீமா வந்து பார்த்தீங்கன்னா, ஐசிசி ரேங்க்ல இருக்க பல டீம்ஸ நீங்க வந்து சொல்லலாம். பல டீம் இருக்கிறாங்க. வெஸ்ட் இண்டீஸ சொல்லலாம், நியூசிலாந்த சொல்லலாம், இலங்கைய சொல்லலாம். பிளஸ் இந்த மாரி நெறைய டீம் குவாலிட்டியான டீம்ஸ்லாம் இருக்கிறாங்க. எல்லாருமே சச்ச குவாலிட்டியான டீம்ஸ் தாங்க. ஆனா, நீங்க யாருமே எதிர்பார்க்காத ஒரு அணி இந்த வருஷம் செமி ஃபைனலுக்கு வரும் அப்படிங்கிறது என்னோட கருத்து கணிப்பா இருக்கு. நீங்க வந்து 2023 வேர்ல்டு கப் வந்து பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். 51 வேர்ல்டு கப் பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். அந்த வேர்ல்டு கப்ல பிளஸ் எல்லா பெரிய பெரிய அணிகளையும் மிரட்டுனாங்க. ஒரே அணி ஆப்கானிஸ்தான்ங்க. ஆப்கானிஸ்தான் இந்த வருஷம் 2026 வேர்ல்டு கப் T20 வேர்ல்டு கப் ஒரு 4வது ஃபைனலிஸ்ட்டா நான் வந்து தீர்மானிக்கிறேன். எதனாலனா, அவங்களோட ஸ்பின் அட்டாக் வேற மாரி இருக்கும். எஸ்பெஷலி ரஷீத் கான், அவன் வந்து நூர் அகமது இவங்கள மாரி ஒரு ஸ்பின் அட்டாக்க நம்ம வந்து பார்க்க முடியாது. ஒரு டெர்ரிஃபிக்கான ஒரு ஸ்பின் அட்டாக்கா இருக்கும். பேட்டிங்லயும் பார்த்தீங்கன்னா, மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆப்கானிஸ்தான சாதாரணமா விடக்கூடாது. அவங்களோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ், பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ், ஃபீல்டிங் பெர்ஃபார்மன்ஸ் ஓவராலா அவங்களோட டீம் அந்த யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கரமான ஒரு வளர்ச்சியில இருந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க வந்து சின்ன அணியா தான் இருந்தாங்க. இப்ப அவங்க பத்தி பெரிய அணிகளே பார்த்து பயப்படுற அளவுக்கு எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ஒரு டெரிஃபிக்கா குடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட ஒரு தரமான பிளேயர் எல்லாம் உருவாக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்த எல்லா அணிகளுக்கும் ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு டீமா நான் வந்து கருதுகிறேன். ஆப்கானிஸ்தான பொறுத்தவரைக்கும் 2023 வேர்ல்டு கப்லயே 50 வேர்ல்டு கப்லயே உள்ள வர்றது ஜஸ்ட் மிஸ்ல அந்த மேக்ஸ்வெல் ரெட்ட சதம் அடிச்சதுனால அந்த மேட்ச் வந்து அவங்க கைய விட்டு போச்சு. இல்ல அந்த மேட்ச் வந்து ஜெயிச்சிருந்தாங்கன்னா, அவங்க தான் ஃபைனல், செமி ஃபைனல் வர கூட வாய்ப்பு அதிகமா இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு தரமான அணி இந்த வருஷம் T20 வேர்ல்டு கப்ல எல்லா டீமையும் அடிக்குது. அடிச்சுட்டு இந்த வருஷம் கம்பல்சரி வந்து பார்த்தீங்கன்னா, செமி ஃபைனலிஸ்ட்டா 4வது செமி ஃபைனலிஸ்ட்டா என்ன பொறுத்தவரைக்கும் இந்த டீம் உள்ள என்ட்ரி குடுக்குதுங்க. எல்லா டீமுக்குமே இந்த டீம் டஃப் குடுக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்தா இருக்கு. ஏன்னா, ஆப்கானிஸ்தான் ஒரு இந்தியன் மாரி ஒரு ஸ்பின் கண்டிஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள மாரி ஒரு ஸ்பின் அட்டாக்கிங் பவுலிங் சூப்பரா வச்சிருக்காங்க. அவங்கள மத்த டீம வச்சு எப்படி விளையாட போறாங்கன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஆப்கானிஸ்தான் ஒரு செம்மையான ஒரு டேஞ்சரான அணி. பிளஸ் எல்லா டீமுக்குமே ஒரு சவால் குடுக்கக்கூடிய அணி. பிளஸ் இந்த அணியே பார்த்தீங்கன்னா, இந்தியா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்காலாம் கம்பேர் பண்ணும்போது இந்த அணி நீங்க வந்து சாதாரணமா நெனச்சிடக் கூடாதுன்னு தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஆப்கானிஸ்தான் ஒரு பவர்ஃபுல்லான அணியா இருக்கிறாங்க. பிளஸ் அவங்க இந்த வருஷம் 4வது செமி ஃபைனலிஸ்ட்டா என்னோட கருத்த நான் வந்து வைக்கிறேன். இதுதான் என்னோட இந்த வருஷம் 2026 T20 வேர்ல்டு கப் நான் வைக்கிற 4 அணி. இவங்க தான் செமி ஃபைனல் வருவாங்க அப்படிங்கிறது என்னோட கருத்து கணிப்பா இருக்கு. இப்ப வந்து உங்களோட கருத்த வந்து நீங்க வந்து முன் வைக்கலாம் நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல. மறக்காம இந்த வருஷம் 2026 T20 வேர்ல்டு கப்ல எந்த 4 அணி வரும்? நான் சொன்ன 4 அணி இந்த செமி ஃபைனலுக்கு வருவாங்களா? இல்ல உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்குல்ல, இந்த அணி வருப்பா, கம்பல்சரி இந்த 4 அணி செமி ஃபைனலுக்கு உறுதி. இந்த அணி இதெல்லாம் வராது அப்படின்னு நீங்க உங்களுக்கு யோசனை ஒண்ணு இருக்கும்ல, அந்த யோசனைய மறக்காம நம்மளோட
கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்த நான் பதிவு பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புடிச்சிருக்கு, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டிவ் ஆதரவு குடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு ஹிட்மேன் ரோஹித் சர்மா பிடிக்குமா? இல்ல கிங் கோலி பிடிக்குமா? அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணிட்டு, இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட்டிவ் ஆதரவு குடுத்தீங்கன்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட் பண்ணலாம். பை பை ஃபிரெண்ட்ஸ்.